ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் எனக்கு ஃபோம் பண்ணுது அண்ட் அதோட நெக்லைன் இதாக பார்க்கப்படுது. அதுக்கு மேலே ஒரு ரெஃப்யூஜி கப் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ரெஃப்யூஜி கப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எங்களுக்கு திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ற வரையும் நான் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி அந்த ஃபீச்சர் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ரீவியஸாக போட்ட ஜோன் இந்த ஜோனில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி அங்கே மார்க்கெட் ஃபீச்சர் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு கிராஷ் பிடிசி எங்களுக்கு இந்த பிளேஸில் ஃபோம் ஆகிட்டு வருது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 24% பிடிசி டம்ப் ஆகிறத பார்க்கலாம். வித்தின் மந்த்னு சொன்னால் வித்தின் 4 வீக்ஸுக்குள்ளே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டம்ப் ஒன்று பார்க்கலாம். எங்களுக்கு அதே மாதிரி நான் இந்த பிளேஸில் காட்டுறேன்னு சொன்னால் இந்த பிளேஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்டா, ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கே ஒரு ரெஃப்யூஜ் ஒன்று இருந்திருக்கும். அந்த ரெஃப்யூஜை ஃபில்லப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் டவுன்ஃபுல் ஆகியிருப்பாங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இங்கே ரெஃப்யூஜ் கேப் இருந்திருக்குது. இந்த ரெஃப்யூஜை ஃபில்லப் பண்ணின பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு ஹியூஜான ஒரு டவுன்ஃபால் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹியூஜான டவுன்ஃபால் கிட்டத்தட்ட எங்களுக்கு எத்தனை % அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இந்த ரெஃப்யூஜ் கேப்பில் இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 37% டம்பாக இருப்பாங்க. பட் இப்போ எங்களுக்கு ஒரு 24% எங்களுக்கு இந்த ரெஃப்யூஜ் கேப்புடைய ஹையில் இருந்து மார்க்கெட் டம்பாக இருக்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு இங்கேருந்து இப்போ 34% அப்படின்னு சொன்னால் எனக்கு எக்ஸாக்ட்லி நான் போட்டிருக்கேன் இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் $55,146 $50,979 வரைக்குமே பிடிசி டவுன்ஃபாலுக்கு ஒரு கிராஷ் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த பிளேஸில் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகி இருக்கும். அனுப்பி இதை டிலீட் பண்ணுறேன், இதையும் டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், எங்களுக்கு இங்கே கிளியரான ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எங்களுக்கு மார்க்கெட்டில் பார்க்கப்படும். எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் எங்களுக்கு இன்வர்ஸ் ஹெட்னு சொல்கிறோன்னு வந்துட்டு இங்கே இருந்தால் மார்க்கெட் அதோடைய ரியலான மூவை ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அப்போ இப்போ நடக்கிறது எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக பார்க்கப்படும். மார்க்கெட்டில் இப்போ நடக்குது இந்த டம்ப் தான் எங்களுடைய மார்க்கெட்டுடைய ஃபைனல் ட்ராப்பாக பார்க்கப்படுது. அப்போ இந்த ஃபைனல் ட்ராப்பில் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ராப்பில் தான் உங்களுக்கு ஆல்ட் கோயின்ஸை பை பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ட்ராப் தான் பார்க்கப்படுது. இப்போ இந்த ட்ராப்பில் உங்களுக்கு ஆல்ட் கோயின்ஸை பை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ட்ராப்பில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு மூவ் ஆகக்குள்ள எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு மார்க்கெட்லேருந்து வெளியாகி கொள்றதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பேட்டர்ன் ஒன்று தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் எங்களுக்கு அதே மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இது ஒரு லெஃப்ட் சைட் ஷோல்டராக இருக்கும். அண்ட் இப்படி மார்க்கெட் எனக்கு இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் இந்த விற்கக்கூடிய லோ பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு ஹெட்டாக மாறும். இந்த ஹெட்டுக்கு பின்னால் திருப்பி மார்க்கெட் எங்களுக்கு இங்கே இது மேலே மூவ் ஆகிட்டு சரியா திருப்பி அங்கேருந்து எங்களுக்கு திருப்பியும் இன்னொரு ரிவர்சல் ஒன்று கொடுத்துட்டு அது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ரைட் சைட் ஷோல்டராக மாறும். இந்த ரைட் சைட் ஷோல்டர்லேருந்து எங்களுக்கு மார்க்கெட் திருப்பி எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஒரு ரேலி ப்ரீவியஸாக எங்களுக்கு கொடுத்த மாதிரி ரேலி கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் அப்படியும் வச்சு பார்த்தோம்னு சொல்லி எனக்கு ப்ரீவியஸாக உள்ள இந்த ரேலிக்கு பார்ப்போம். ஓகே, இந்த ரேலியிலிருந்து எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஹை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு இது வராது, இதோட லோவர் வரும். ஓகே, இந்த ஹைலேருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு பிடிசி கிட்டத்தட்ட $4,14,000 வரைக்கும் எங்களுக்கு அதோடைய ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. பட் எங்களுக்கு $4,00,000 அப்படி 4,14,000 எங்களுக்கு ஒரு 4 லட்சம் ஒரு 3,50,000 $4,00,000 வரைக்கும் பிடிசி மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது உடனே நடக்காது. இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2023 2020
5 வரைக்கும் நடந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 வருஷம் எடுத்திருக்குது. ஸோ இந்த ரேலியும் வந்து எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிடிசி பை பண்ணணும் அப்படின்றாக்கள் உங்களுக்கு வந்து இப்போ பிடிசியை வந்து பை பண்ணிக்கொள்ளலாம். பிடிசியை வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக பை பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டில் வச்சு உங்களுக்கு பை பண்ணாலும் நோ இஷ்யூ. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ஒரு $1000 வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஜோனில் வந்து நீங்கள் $1000 நீங்கள் பை பண்ணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு $4 லட்சம் வந்து ரீச் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பிளேஸில் ஒரு $10,000 ஒரு 7,000 8,000 9,000 ஒரு 8,000 9,000 ஒரு $10,000 வந்து உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒன்றை புக் பண்ணிட்டு வெளியாகிறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிசியை பை பண்ணி போடணும் பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ அல்ட் கோயின்ஸை வந்து பை பண்ணி போடலாம். இப்போ அல்ட் கோயின்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி போட்டீங்கன்னு சொன்னால் அந்த அல்ட் கோயின்ஸ் வந்து எங்களுக்கு ரேலி கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியாகி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஷ் எல்லாம் வந்து இந்த கிராஷை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்து பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஸோ இந்த கிராஷ் வந்து நடக்கக்கூடாது. நீங்கள் அந்த பிளேஸை எங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸை நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் மார்க்கெட்டில் இருந்து வெளியாக கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு அந்த இப்போ நடக்கிற இந்த ரேலியை வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராப்பை வந்து நீங்கள் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா இப்போ பொதுவான ஆல்ட் கோயின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரு டம்ப் ஒன்று தான் கொடுத்துருக்குது. ஸோ அந்த டம்பில் வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக பை பண்ணி செல் பண்ணி கொடுறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Coin8 அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.